நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 25/1/2026க்கான ராசி பலன்கள். பிஸ்வாவசு வருடம் தை மாதம் 11ஆம் தேதி, ஜனவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30, மாலை 3:30 மற்றும் 4:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 1:30 மற்றும் 2:30. ராகு காலம் 4:30 மற்றும் 6, குளிகை 3 மற்றும் 4:30, யமகண்டம் 12 மற்றும் 1:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். திதி இன்று இரவு 9:19 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:11 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. யோகம் இன்று காலை 6:34 வரை மரண யோகம், பின்பு பிற்பகல் 12:11 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 12:01 வரை பூரம், பின்பு உத்திரம். மேஷம் ராசி நேயர்கள். இன்று பணப்புழக்கம் அதிகரிக்குங்க. கலகலப்புடன் காணப்படுவீர்கள். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். செயல்கள் உங்களுக்கு வேகம் பிறக்க கொடுங்க. துணிந்து எடுக்கும் முடிவில் வெற்றி இருக்கும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். செல்வாக்கு கூடுதலாக இருக்கக்கூடும். அதிகார பதவியில் இருப்பவரின் நட்பு கிடைக்குங்க. வியாபாரத்தில் இன்று அதிரடியான சில திட்டங்களை தீட்டுவீர்கள். உத்தியோகத்தில் உங்களுடைய உழைப்புக்கு பாராட்டு கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. எதிர்பாராத பயணங்களால் அலைச்சல் கொஞ்சம் அதிகரிக்கும். எண்ணியபடி செயல்கள் இன்று சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். காரிய வெற்றிக்காக கடுமையாக போராடுவீர்கள். தேவையற்ற மன சஞ்சலங்கள் கொஞ்சம் ஏற்படக்கூடும். வீண் செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கக்கூடும். எதையும் சமாளித்து எடுக்கக்கூடிய ஆற்றல் வெளிப்படக்கூடுங்க. இன்று பெண்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் முழு முயற்சி எடுத்தால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடுங்க. இன்று காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் என்பது கண்டிப்பாக வேண்டும். இல்லத்தில் கலந்து பேசித்தான் முடிவெடுக்க வேண்டும். தயவு செய்து காதலுக்காக பிடிவாத குணத்தை கொஞ்சம் தளர்த்திக் கொள்ளுங்கள். என்று மாணவ கண்மணிகள் படிப்பில் முழு அக்கறை கொள்ளுங்கள். படித்து சிறப்பான முறையில முன்னேறி செல்ல முடியுங்க. கல்வியில சிறந்து விளங்க முடியும். இந்த விடுமுறை நாள் நீங்க கல்விக்காகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணி வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று நீங்க அலைந்து தெரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். அதிரடியான சில திட்டங்களை தீட்டுவீர்கள். பணப்பழக்கம் கண்டிப்பாக அதிகரிக்கும். உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் செல்வாக்கு கொடுங்க. காரிய வெற்றி என்று ஏற்படக்கூடும். வீண் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். என்று உங்களுக்கு முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. பரணி. இன்று யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். சிறப்பாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உடல்நிலையில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். செயல்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். காரிய அனுகூலம் ஏற்படக்கூடுங்க. கிருத்திகை. குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். உங்கள் உழைப்புக்கு பாராட்டு புகழும் கிடைக்க கொடுங்க. பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடும். உங்கள் செயல்களில் உங்களுக்கு வேகம் கொடுங்க. சில பணிகளை நீங்க அலைந்து தெரிந்து முடிக்க வேண்டியிருக்கும். எது எப்படியோ உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். ரிஷபம் ராசினியர்கள். என்று உங்களுக்கு முயற்சி கண்டிப்பாக திருவினையாக கூடும். காலையில் கலகலப்பும் மாலையில் சலசலப்பும் ஏற்பட கொடுங்க. குடும்பத்தாருடைய ஆலோசனைகளை ஏற்று நடப்பது நல்லது. மனதை கொஞ்சம் அதிகரிக்கும். உடல்நலில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். பண வரவுக்கு என்று குறைவிருக்காது. மற்றவர்கள் செய்ய தயங்கும் வேலையை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி பாதிப்புகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். மருத்துவ செலவுக்கு பின் என்று உடல் ஆரோக்கியம் சீர்படுங்க. என்று உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பொழுதுபோக்குகளை தவிர்ப்பது மிக நல்லது. யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். பல நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். சிரமங்கள் ஓரளவு கண்டிப்பாக சரியாகும். என்று உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் எதிலும் ஏற்பட கொடுங்க.
பெண்கள் இன்று நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். நிர்வாகத்திறன் அதிகரிக்கும். பெண்கள் இன்று மனம் போல் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். நல்ல விஷயங்கள ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். பெண்களுக்கு இன்று யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். இன்று காதலை பொறுத்தவரை பதட்டமாக இருக்குங்க. முடிவுகள் எடுக்கும்போது கொஞ்சம் தெளிவு வேண்டும். விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். இந்த விடுமுறை நாளை நீங்க கல்விக்காக பயன்படுத்திக் கொள்வீர்கள். உயர்கல்வியில சிறந்து விளங்க முடியுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்று உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை ஏற்படக்கூடும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி நடை போடுங்க. சுலபமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாகக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. தெளிவான சிந்தனை இருக்கும் என்று உங்களுக்கு முகப்பொலிவு கூடும் நாளாக இருக்க கொடுங்க. ரோகிணி. இன்று உங்களுக்கு சிறப்பான செயல்பாடுகள் வெளிப்படக்கூடும். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாகக்கூடும். எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். சிறப்பான பலனை கண்டிப்பாக அடைய முடியுங்க. அக்கம் பக்கத்திலும் நல்ல பெயர் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு கூடுதல் பணவரவு வரும் நாளாக இருக்கக்கூடும். எதிலும் மகிழ்ச்சி கூடுங்க. மிருகசிரிஷம். இன்று நல்ல விஷயங்கள் தான் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். சிரமங்கள் படிப்படியாக சரியாகும். எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். முயலுங்களும் முடியாதது எதுவுமில்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள். இன்று நீங்க அற்புதமாக காரியம் ஈடுபடுவீர்கள். நினைத்தது கண்டிப்பாக நிறைவேறும். நிர்வாக திறமையும் பளிச்சிடும். உத்தியோகத்தில் உடன் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க கொடுங்க. மாமன் மைத்துனர் வகையில் உதவிகள் கிடைக்கக்கூடும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெற கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். எதிர்ப்புகள் எல்லாம் இன்று மறைந்துவிடக் கொடுங்க. என்று யதார்த்தமாக நடந்து கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்கையும் இன்று காப்பாற்றி கொடுப்பீர்கள். நீண்ட நாட்களாக வந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. வேலை பளு துரிதமாக அதிகரிக்கும். உடல்நிலையும் சோர்வடையும். அதிகாரம் செய்யக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். கடந்த சிக்கல்கள் கண்டிப்பாக சரியாகுங்க. நீங்கள் உங்கள் வேலை உண்டு மட்டும் இருக்க பாருங்கள். அது வெற்றியை கொடுக்கும். வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கொஞ்சம் கவனமாக பேசுங்கள். சில கெடுபிடிகள் இருக்கத்தான் செய்யும். அரசியல்வாதிகளுக்கு சோதனைகள் நிறைந்த காலமாக இருக்கக்கூடும். மக்களின் தேவையை அறிந்து செயல்படுவது சிறப்பத்தை கொடுக்கும். என்று பெண்கள் அவசரப்பட வேண்டாம். காரியங்களில் முன்னேற்றம் இருக்கும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். பெண்களுக்கு என்று குடும்பமானவரை யோசித்து செய்யும் காரியங்களில் முன்னேற்றம் இருக்குங்க. மனப்பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். பெண்கள் இருப்பதை வைத்துக்கொண்டு சிரமம் இல்லாமல் வாழ்க்கை நடத்துவீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் அடியணை வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். இன்று நட்பால் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். அனைவரிடத்திலும் நல்ல பெயரை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சிரமங்கள் எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். சிறப்பான முன்னேற்றம் எதிலும் ஏற்பட கொடுங்க. இந்த அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் உருவாக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. திருவாதிரை. இந்த நாள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. திறமையின் அடிப்படையில் தான் எதிலும் ஈடுபடுவீர்கள். சிக்கல்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்குங்க. கொடுத்த வாக்குறுதியும் இன்று காப்பாற்றி கொடுக்க முடியுங்க. மன வலிமை கண்டிப்பாக கொடுங்க. தைரியமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சந்தோஷமான சூழல் வெளிப்படக்கூடும். என்று உங்களுக்கு
கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். சகோதர சகோதரியிடம் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள், அது போதுங்க. புனர்பூசம். இன்று வேண்டாத வேலைகளில் ஈடுபட வேண்டாம். குழப்பங்கள் இருந்தாலும் சரி கட்டிவிட முடியுங்க. அற்புதமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்குங்க. எடுத்தோம் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். தேவையில்லாத நெருக்கடிகள் இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகும். என்று முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் இருக்கும். கோவில் குளங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். மன மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள். என்று பெரியவர்களை மதிக்கக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். யோசித்து செயல்படக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்குங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். அந்த பொருட்கள் நமக்கு தேவைப்படுமா என்று யோசித்து வாங்க பாருங்கள். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுத்த வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மருத்துவ செலவுகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். மறதியால் சில பிரச்சனைகள் எழக்கூடும். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது சிந்தித்து செயல்படுவது உத்தமம். கூட்டாளிகளை அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்குங்க. செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்கும். அனுகூலமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். உத்தியோக மாற்றங்கள் என்று உருவாகக்கூடும். எதிர்பாராத இடமாற்றங்கள் ஏற்படக்கூடும். குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழலும் சிலருக்கு ஏற்படக்கூடும். சிக்கல்கள் இருந்தாலும் சரியாக கொடுங்க. பயம் வேண்டாம். கடந்த 2 நாட்களாக இருந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. உன் நல்ல மனதை மற்றவர்கள் பாராட்டக்கூடும். வெகுளியாக காணப்படுவீர்கள். என்று பெண்கள் குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். செயல்கள் உங்களுக்கு வேகம் பெருக்குங்க. எதை செய்வதாக இருந்தாலும் சொல்லிவிட்டு செய்யுங்கள். பெண்களுக்கென்று கூடுதல் மகிழ்ச்சி உண்டாக கூட்டும். காதல் மட்டுமே குழப்பத்தை கொடுக்கும். போக போக எல்லாம் சரியாகும். காதலை விட்டு கொடுத்து சென்றால் வெற்றி இருக்கும். பதட்டம் கொள்ள வேண்டாம். என்று மாணவர்கள் விடுமுறை விட்டாலும் கல்விக்கான முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். மாணவருக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். என்று சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்களை கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. கொடுத்த வாக்குறுதி எப்படியாவது காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனமும் தெளிந்த நீருடை போல் காணப்படக்கூடும். முயற்சிகளை கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நடைபயிற்சி மேற்கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தை வலுப்படுத்துங்கள். அது போதுங்க. பூசம். நிம்மதியான வாழ்க்கை ஏற்படக்கூடுங்க. அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பேர் உருவாகக்கூடும். யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாக கொடுங்க. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. என்று உங்களுக்கு செயல்பாடுகளில் வேகம் கூடும் நாள் என்றை கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. ஆயில்யம். இந்த மன அழுத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். தைரியமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். தொழிலையும் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. என்று உங்களுக்கு சந்தோஷம் எதிலும் கொடுங்க. தைரியமாக எதிலும் ஈடுபடுங்கள். போராட்ட குணத்தை மட்டும் விட்டுவிடுங்கள். அது போதுங்க. சிம்மம் ராசினியர்கள். இன்று தைரியமாக நீங்க பணிகளை ஈடுபடுவீர்கள். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். பணப்பழக்கம் ஏற்பட்டது கண்டிப்பாக அதிகரிக்குங்க. எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. சந்திராஷ்டிரம் இன்னும் முடியவில்லை, அதனை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வளர்ச்சி கூடுவதற்கு இறைவன் வழிபாட்டில் அக்கறை கொள்வீர்கள். காரியத்தை நீங்க விவேகமுடன் செய்து முடிப்பீர்கள். உத்தியோக முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். பொதுநல ஈடுபாடு அதிகரிக்கும். வழக்கு விவகாரங்களில் கூட வெற்றி இருக்குங்க. புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். அன்பு நண்பர்களின் ஆதரவு கண்டிப்பாக பெருகும். வாக்கு வலிமையால் காரியங்களை வெற்றி இருக்குங்க. அனுகூலமான திருப்பங்கள் ஏற்படக்கூடும். வேலை தவறி உணவு உண்ண வேண்டிய சூழல் இருக்கும். வீடு வாகனம் வாங்கிய கூடிய ஆற்றலும் வெளிப்பட கொடுங்க. எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. பேச்சில் மற்றும் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. பிறர் விஷயங்களை நீங்க தலையீடு செய்யாமல் இருக்க வேண்டும். குடும்ப விஷயங்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும். நட்பால் நல்லது நடைபெறக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளி ஆசைகள் நிறைவேறக்கூடும். என்று பெண்கள் விருப்பங்களை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். என்ன ஒன்று பெண்களுக்கு குழப்பம் இருக்குங்க. பண வரவு வருவதில் தாமதம் இருக்கும். பெண்கள் யாருடைய பிரச்சனைகளும் தலையீடு செய்ய வேண்டாம். காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். காதலை நீங்க தெளிவான சிந்தனை மேற்கொள்வது நல்லது. எதையும் யோசித்து செயல்படுத்துவது மிக நல்லது. என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய அணி வேண்டும்.
நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு, அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று, ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு, எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இந்த வளர்ச்சிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். யோசித்து செய்யும் காரியங்களை வச்சு இருக்கோங்க. சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். முடிந்தவரை எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் செல்ல வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்க பாருங்கள். வாகனம், வீடு ஆகியவற்றை நீங்க கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. இன்று நீங்க யதார்த்தமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பூரம். நடக்கின்ற காரியங்களை கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். கூடுதல் முயற்சி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். புதிய ஒப்பந்தங்களை இன்று நீங்க கையெழுத்திடுவீர்கள். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரிய அனுகூலம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கு வீடு ஆகியவற்றால் செலவுகள் கொஞ்சம் ஏற்படக்கூடும். உத்திரம். இன்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. உணவு கட்டுப்பாட்டினை இன்று ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். புதிய பொருட்களை வாங்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக சிறப்பு. யாரையும் எடுத்தறிந்து பேசிவிட வேண்டாம். சில இடங்களில் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இன்று கஷ்டமான சூழல் ஏற்பட்டாலும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தை வலுப்படுத்துங்கள். அது போதுங்க. கன்னி ராசினியர்கள். என்று கொஞ்சம் நீங்க மனப்பதட்டத்துடன் காணப்படுவீர்கள். செய்ய நினைத்த காரியங்கள் கூட கொஞ்சம் தடைபட கொடுங்க. பார்த்துக் கொள்ளுங்கள். கொஞ்சம் அதிகாரத்துறையுடன் காணப்படுவீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கிடைக்க கொடுங்க. தெளிவான சிந்தனையை நீங்கள் தான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக நல்லது. யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்குங்க. கூடுதல் பொறுப்புகளை இன்று ஏற்றுக்கொள்வீர்கள். நியாயமாக பேசி காரியங்களில் ஈடுபடுவீர்கள். என்று கன்னி ராசினியர்களுக்கு நினைத்தது ஓரளவு நிறைவேறும் நாளாக இருக்கக்கூடும். வளர்ச்சி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மதிநுட்பத்துடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். முயற்சிகளுக்கான நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் செழித்து சமூக அந்தஸ்தில் உயர்வு காண்பீர்கள். பணம் கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். தாயின் தேவை அறிந்து நிறைவேற்றுவீர்கள். திருமண சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. தெய்வ தரிசனங்களுக்காக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் ஏற்படக்கூடும். வாய்ப்புகள் கண்டிப்பாக சிறப்பாக அமைய கொடுங்க. விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சூழலும் இருக்கும். திருமண முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். பல பெரிய மனிதனின் நட்பு ஏற்பட கொடுங்க. புதிய பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். மன மகிழ்ச்சி அடையக்கூடும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். உத்தியோக மாற்றத்தை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் விரைவாக பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மனமும் கொஞ்சம் பதட்டமாக இருக்கும். பெண்கள் இன்று முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியுங்க. பிள்ளைகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். காதல் மட்டுமே கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கும். போக போகத்தான் சரியாகும். இப்போதைக்கு காதலுக்கான முடிவு வேண்டாம். பின்னொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும், கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவருக்கு இன்று தைரியம் உண்டாகும் நான் இடையே சொல்ல முடியும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று கனவுகள் கண்டிப்பாக நனவாகுங்க. பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். விரும்பிய பொருட்களை வாங்கக்கூடிய சூழலும் இருக்கும். ஆடை அணிகளும் வாங்கக்கூடிய சூழலும் இருக்கும். இறைவன் வழிபாட்டில் அக்கறை கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு புதிய நட்பு மலர கொடுங்க. அஸ்தம். இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் பணவரவு கிடைக்கக்கூடும். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வளர்ச்சி கூடுவதற்கு இஷ்ட தெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வர கொடுங்க. தெய்வ தரிசனங்களுக்காக பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கும். பெரிய மனிதனின் நட்பு கிட்டும். புதிய பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. வரவுகளில் உங்களுக்கு திருப்தி உண்டாகும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. சித்திரை. இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். முயற்சிகளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரத்தில் உள்ள நெருக்கடிகள் கண்டிப்பாக சரியாகும். சமூக பொறுப்புகளை இன்று ஏற்றுக்கொள்வீர்கள். அந்தஸ்தில் உயர்ந்தவரின் நட்பு கிடைக்க கொடுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். இன்று நீங்க தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு
மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக் கூடுங்க. துலாம் ராசினியர்கள், இன்று நடப்பதெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. இன்று யோசித்து செயல்படக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்கும். பணப்பழக்கமும் கண்டிப்பாக அதிகரிக்கும். செயல்கள் உங்களுக்கு நேர்த்தி பரிமளிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் கண்டிப்பாக பாராட்டு கொடுங்க. தொழில் வியாபார வளர்ச்சியில் முன்னேற்றகரமான பலன் உண்டாகும். பிள்ளைகள் விரும்பி கேட்ட பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். நல்ல நண்பர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்க கொடுங்க. ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். குடும்ப வளர்ச்சிக்காக கண்டிப்பாக பாடுபடுவீர்கள். குடும்ப வாழ்வில் உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி பின்னர் மறைந்துவிடக் கொடுங்க. அனைவரையும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமைக்கு குறைவு இருக்காது. பொருளாதார நிலையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்க கொடுங்க. வரவுக்கு மீறிய செலவுகள் கொஞ்சம் ஏற்படக்கூடும். முயற்சிகளில் உங்களுக்கு சில தடைகளுக்கு பின்னர் காரியங்களை வெற்றி இருக்குங்க. நல்ல பலன் கண்டிப்பாக தேடி வரக்கூடும். எதிர் மனப்பாங்கு உள்ளவரிடம் விலகி இருப்பது மட்டும் ரொம்ப நல்லது. தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். பெண்கள் விரைவாக பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். வேக வேகமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். முகப்பொலிவு அழகு கூடும் நாளாக இருக்கக்கூடும். காதல் பெரிய பிரச்சனை கொடுக்காது. நிம்மதியாகத்தான் காணப்படுவீர்கள். காதல் கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகும். பதட்டம் வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், லட்சியங்களை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்கள் எதிர்பாராத வகையில நல்லது நடைபெற கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்பட கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று கல்விக்கான செலவுகள் ஈடாக கூடும். இந்த விடுமுறை நாளை நீங்க கல்விக்காக கொண்டாடி மகிழுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நேரத்தில் ஆடி அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. என்ற கனவுகள் கண்டிப்பாக நினைவாகும். பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. முகப்பொலிவு அழகு என்று கூடிவிடும். சிரமங்கள் ஓரளவு சரியாகிவிடக் கொடுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். என்று நீங்க அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி உண்டாகும். சுவாதி கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நவீன முறைகளை இன்று நீங்க கையாளுவீர்கள். தொழில்முறை பயணங்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்லுங்க. யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். கூடுதல் பணம் வர வேண்டி ஏற்படக்கூடும். முடிவுகளில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். லாபமும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. என்று நீங்க மனசுக்கு பிடித்தமான இடத்துக்கு சென்று வருவீர்கள். பண விஷயங்களை மட்டும் ரொம்ப கவனமாக செயல்படுங்கள். விசாகம் கோவில் குளங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். வாழ்க்கையில் எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடுங்க. என்று நடக்கும் காரியங்களை கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். மனப்பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். நடக்கின்ற காரியங்களை யோசித்து செய்ய பாருங்கள். திடீர் பணவரவு கண்டிப்பாக உருவாகுங்க. யதார்த்தமான செயல்பாடுகள் கூட வெற்றி கொடுக்கும். அவசர முடிவுகள் மட்டும் வேண்டாம். காசு பணத்தை சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்கள் நனவாக கூடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்குங்க. சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். எதிர் பணம் பாங்க உள்ளவரிடம் விலகி இருப்பது நல்லது. தொழில் வியாபார நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். அடுத்தவருடைய உணர்வுகளுக்கு இன்று நீங்க மதிப்பு கொடுப்பீர்கள். உறவினருக்கும் நீங்க உதவியாக இருப்பீர்கள். சிலர் உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்யக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். லாபமும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. சத்தான உணவுகளை இன்று நீங்க உண்டு மழுவீர்கள். இன்று எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை நீங்க சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிக்கல்கள் ஓரளவு சரியாக கூடும். இன்று உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்களும் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. இன்று திருமண பேச்சுவார்த்தைகள் சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபார நோக்குடன் இன்று நீங்க காணப்படுவீர்கள். பெண்கள் இன்று தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எல்லாவற்றிலும் ஒரு மாற்றங்களை விரும்பக்கூடியவராக இருப்பீர்கள். எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். பெண்கள் இன்று கிடைக்கின்ற வாய்ப்புகளை மட்டும் அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது போதுங்க. என்று காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். பெரிய பிரச்சனை கொடுத்தது கண்டிப்பாக சரியாகும். காதலை விட்டு கொடுப்பது ரொம்ப நல்லது. பதட்டம் வேண்டாம். என்று மாணவர்கள் எந்த ஒரு வம்பு வழக்குகளுக்கும் செல்ல வேண்டாம். சக மாணவர்களை நீங்க அனுசரித்து செல்ல வேண்டும். எதிர்பாராத நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். மாணவருக்கு புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு சிரமங்கள் விலகி செல்லும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடி அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில்
காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். புதிய பாதையை புலப்படுவதாக இருக்க கொடுங்க. நிம்மதியான வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். யாருடைய விஷயங்களிலும் இன்று நீங்க தலையீடு செய்ய வேண்டாம். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க கொடுங்க. முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள் என்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாகும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. அனுஷம். இன்று வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டும். குடும்பத்திலும் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படக்கூடும். செலவுகளை மட்டும் கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். சிலர் உங்களிடம் உதவி பெற முன் வரக்கூடுங்க. பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். வீடு கட்டும் முயற்சி வெற்றியை கொடுக்கும். துன்பம் வருவது போல் இருக்குமே தவிர எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் கொடுக்காது. கேட்டை. சிறப்பாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை கூட கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். தடைகளை உடைத்தெறிந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். நல்ல எண்ணங்கள் கொண்டவராக காணப்படுவீர்கள். விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நீண்ட நாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறுங்க என்று உங்களுக்கு முயற்சி பலிக்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. தனுசு. தனுசு ராசினியர்கள் இன்று பல நெருக்கடிகள் இருந்தாலும் அதனை எல்லாம் சமாளித்து வெற்றி வாகை சூடும் வகையில் தான் செயல்படுவீர்கள். எவ்வளவு கஷ்டத்தையும் இன்று நீங்க வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். பிள்ளைகளுக்கு வேண்டியவற்றை வாங்கி கொடுப்பீர்கள். எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பட கொடுங்க. திருமண பேச்சுவார்த்தை கூட சாதகமாக முடியுங்க. தாயாரின் உடல்நலம் சீராக இருக்கக்கூடும். வியாபாரத்தில் இன்று நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். புதிய சலுகைகளை கண்டிப்பாக கேட்டு பெறுவீர்கள். உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடும். திறமைகளும் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த இடையூறுகள் கண்டிப்பாக நீங்கும். வியாபார வளர்ச்சி பெறும் நாளாக இருக்கக்கூடும். சிந்தனை சிறப்பாக எழக்கூடுங்க. எதிர்பார்த்த உதவி கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். உத்தியோகத்திலும் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடுங்க. கௌரவமான பதவிகளை கண்டிப்பாக பெற முடியும். உயர் அதிகாரிகளின் ஆதரவும் உடன் இருப்பவரின் ஒத்துழைப்பும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். யாரும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். பல இடையூறுகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. நெடுநாளைய ஆசைகள் நிறைவேற கொடுங்க. எண்ணற்ற மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. பெண்கள் என்று தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நெருங்கியவரிடம் இன்று ஆலோசனை கேட்டு எதிரும் ஈடுபடுவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பிள்ளைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுங்க. காதல் உங்களுக்கு புரியாத புதிர் போல் இருந்தாலும் பெரிய பிரச்சனை எல்லாம் கொடுக்காது. காதல் அடுத்த கட்ட நகருக்கு செல்லும். காதல முடிவெடுக்கும் போது தெளிவிருக்கட்டும். என்று மாணவர்கள் கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். தெய்வீக சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் மாணவருக்கு இன்று பொறுப்புகள் உண்டாகும் நான் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இந்த முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கும். செலவுகளை மட்டும்தான் கட்டுப்படுத்த வேண்டும். எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாக கூடும். பண வரவு கண்டிப்பாக நன்மை கொடுக்கும். வியாபாரம் உங்களுக்கு அற்புதமாக நடைபெற கொடுங்க. செழிப்பான செயல்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பூராடும். நடக்கும் காரியங்களை வச்சு இருக்குங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தூக்கம் மென்மை, மன உளைச்சல் போன்றவை ஏற்பட்டு பின்னர் சரியாகும். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள் என்று நீங்க கனவுகள் நனவாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்திராடம். இன்று மனம் போல வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். பதட்டமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். சிரமங்கள் படிப்படியாக குறைந்துவிடக்கூடும். முக்கிய பொறுப்புகளுக்கு நீங்க பொறுப்பேற்க வேண்டியிருக்குங்க. யாரையும் நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம். அதற்காக நீங்க சந்தேக பார்வையும் பார்க்க வேண்டாம். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். துரிதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியுங்க என்று ஓரளவு தேவைகள் பூர்த்தியாகும் நான் என்றே சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இல்லை. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். திட்டமிட்ட காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். சிலருக்கு உதவிகள் செய்யக்கூடிய சூழல் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். யதார்த்தமான செயல்பாடுகளை வெற்றி கொடுக்குங்க. கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். வியாபாரம் செய்யக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்கின்றது. தேவையான மாற்றங்களையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பண வரவு கூடுதல் நன்மையை கொடுக்குங்க. அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள்.
குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் போன்றவை ஏற்படக்கூடும். பணியாளர்களுக்கு இன்று பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்குங்க. சிறப்பாக செய்து முடிக்கும் காரியங்களை வெற்றி இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சோர்வு, தூக்கமின்மை போன்றவை ஏற்பட்டு பின்னர் சரியாகும். மன உளைச்சல் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது மிக நல்லது. பண வரவுகளில் ஏற்பட்ட தடைகள் விலகி செல்லக்கூடும். இன்று நல்ல காலங்கள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடுங்க. வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். வெகு விரைவாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காலப்போக்கில் பிரச்சனைகள் சரியாக கூடும். நட்பால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடுங்க. துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பழைய வேலையாட்களை இன்று மாற்றக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்கும். மகரம் ராசினியர்களுக்கு அற்புதங்கள் கண்டிப்பாக கைகூடும். திருப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்களில் ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் என்று துரிதமாக செயல்படுவீர்கள். முடிவுகளை ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். பெண்கள் காலப்போக்கில் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்குங்க. என்று காதல் உங்களுக்கு புரியாத புதிர் போல இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையை கொடுக்காது. சமாளித்து கண்டிப்பாக வெற்றி நடி போட முடியும். காதல விட்டுக் கொடுப்பதும் பொறுமை காப்பதும் மிக நல்லது. இப்போதைக்கு பெரிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் கொஞ்சம் பதட்டத்துடன் காணப்படுவீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. மாணவர்கள் துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காலப்போக்கில் உங்களுக்கு பிரச்சனைகள் சரியாகும். மாணவர்கள் இன்று எந்த ஒரு சூழ்நிலையும் அற்புதமாக அமைத்துக் கொள்வீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். என்று உங்களுக்கு முடிவுகளை தெளிவு ஏற்படக்கூடும். காரியங்களை கூட வெற்றி ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். ஆர்வமுடன் சில பணிகளை மேற்கொள்வீர்கள். யதார்த்தமான செயல்பாடுகளை வச்சு கொடுக்குங்க. கூடுதல் பணவரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள் உங்களுக்கு திருப்பங்கள் ஏற்படக்கூடும். எதிரிகள் என்று தவிடுபடி ஆகும் நாளாக இருக்கக்கூடுங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் போல் வாழ்க்கையை அமைந்து விடக்கூடும். சிலருக்கு திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு சுக சௌக்கிய கொண்டாட்டங்களும் ஏற்படக்கூடும். திருவோணம். நல்ல பிள்ளை என்ற பெயர் அளிப்பீர்கள். நட்பு திறனை அதிகப்படுத்துவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். திறமைகள் வெளிப்படும் நாளாக இருக்கக்கூடும். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாகக்கூடும். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. அவசரமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். இன்று யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். குழப்பம் அடைய வேண்டாம். என்று உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வரக்கூடும். எதிலும் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. அவிட்டம். என்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். எண்ணற்ற மாற்றங்களும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். விருப்பங்களும் கண்டிப்பாக கை கொடுங்க. யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்குங்க. எதிலும் சுறுசுறுப்பும் உண்டாக கொடுங்க. என்று யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். பல சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலைகளை சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள். இன்று மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். வாழ்க்கையில எப்படியாவது சாதித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் இருந்திருக்குங்க. லட்சியங்களும் கண்டிப்பாக இருக்குங்க. லட்சியங்களை நிறைவேற்றுவதில் ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். சிலர் உங்களிடம் உதவி பெற வருவார்கள். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய சூழலையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். பிள்ளைகளுக்கு வேண்டியவற்றையும் செய்து கொடுப்பீர்கள். தூக்கமின்மை, சோர்வாக கொஞ்சம் உடல் இருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். புதிய திட்டங்களை நிறைவேற்றுவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். எது எப்படியோ வாழ்க்கையில உங்களுக்கு புதிய பாதையை புலப்படுங்க. பிரார்த்தனைகள் ஓரளவு நிறைவேறக்கூடும். குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். நட்பாலும் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். பழைய வேலையாட்களை மாற்றி புதிய வேலையாட்களை அமைத்துக் கொள்வீர்கள். அனைவரிடத்திலும் நல்ல விதத்தில் செயல்படுவீர்கள். இந்த முன்னேற்றமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். புதிய வேலை பற்றிய சிந்தனை அதிகரிக்க கொடுங்க. சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்க கொடுங்க. பணியில் உங்களுக்கு நிம்மதியான நிலைகள் ஏற்படக்கூடும். சில நேரங்களில் நீங்க செய்யும் காரியங்களில் வெற்றி இருக்குங்க. பிறர் விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். பெண்கள் மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். மனம் பதட்டத்துடன் காணப்படுவீர்கள். செய்ய நினைத்த காரியத்தையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்கள் வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். முயற்சிகளில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். காதல் குழப்பத்தையே கொடுக்குங்க. விட்டுக் கொடுப்பது மிக நல்லது. பதட்டம் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். எல்லாம் சரியாகும். அதுவரைக்கும் பொறுமையாக இருங்கள். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். கல்வியில் சுலபமாக சாதிக்க முடியும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. என்று காதில் புரியாத புதிர் போல் இருக்கும்.
எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளித்து விட முடியும். காதலை விட்டு கொடுத்து சென்றால் வெற்றி இருக்குங்க. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் உண்டாகக்கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவையில்லாத குழப்பங்களுக்கு மட்டும் இடம் கொடுக்க வேண்டாம். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உடல்நிலையில் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உடல் கொஞ்சம் சோர்வாக இருக்கக்கூடுங்க. சிறிய அளவில் நடைபயிற்சி மேற்கொள்ளுங்கள். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். சதயம். முழு முயற்சி எடுத்தால் எதினி வெற்றி இருக்குங்க. உடல் கொஞ்சம் சோர்வாக காணப்படக்கூடும். நடைபயிற்சி மேற்கொள்ளுங்கள். சிறிய அளவில் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். வீண் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். வேண்டாத விஷயங்களை தலையிட வேண்டாம். பிறருக்கு உதவிகள் செய்யக்கூடிய சூழல் இருக்குங்க. பிரச்சனைகளை சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியாக எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். போராட்டாத்தி இனிமையாக பேசி கண்டிப்பாக சாதித்து காட்டுவீர்கள். பழைய விஷயங்கள்ல ஆர்வம் செல்லக்கூடும். யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். புதிய பொறுப்புகளை நீங்க ஏற்றுக்கொள்வீர்கள். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். கெட்ட சகவாசனை அடியோடு ஒழியுங்கள். யாரையும் சந்தேக நோக்கில் பார்க்க வேண்டாம். புதிய திட்டங்களை பற்றி இல்லத்தில் சொல்லுங்கள். வளர்ச்சி கூடுதலாக இருக்கக்கூடும். லட்சியங்கள் கண்டிப்பாக கைகூடும். துன்பம் வருவது போல் இருக்குமே தவிர எந்த வகையிலும் துன்பம் வராதுங்க. மீனம் ராசினியர்கள் இன்று பொருளாதாரத்தில் சின்ன சின்ன தடை இருக்குங்க. இருந்தாலும் மதிய நுட்பத்துடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும். எல்லோருக்கும் உதவியாகத்தான் காணப்படுவீர்கள். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் இருக்கும். முயற்சிகளும் முன்னேற்றம் இருக்கும். திருப்பு முனையாக எல்லாம் அமைந்து விடக் கொடுங்க. நிகழ்கால தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். காரியங்களை எல்லாம் சிறப்பாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். பணம் வரக்கூடிய வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். தலைமையின் கீழ் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. துன்பம் பற்றி வருவது போல் இருக்குமே தவிர துன்பங்கள் பெரிதாக வராது. தெய்வ அனுகூலத்தால் எல்லாவற்றிலும் நன்மை ஏற்படக்கூடும். கூடுதல் பணிகளால் தொழில் வியாபாரம் நடைமுறை சிக்கல்கள் சரியாகும். பண வரவை மற்றும் சிக்கனமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொருட்களை கொடுக்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் கவனம் வேண்டும். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் பெரிய முதலீடுகளில் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். காரியங்கள் கச்சிதமாக நடைபெறக்கூடும். செயல்பாடுகளை வெற்றி ஏற்படக்கூடுங்க. எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக பெற முடியும். தொழிலதிபர்கள் வீண் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்குங்க. பயணங்களால் வீண் அலைச்சல் கொஞ்சம் ஏற்படக்கூடும். சிரமங்களை ஓரளவு தவிர்த்து விடுவீர்கள். அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். அந்தஸ்தில் உயர்ந்தவரின் நட்பு கிடைக்க கொடுங்க. பெண்கள் என்று வெளி உலக தொடர்புகளை விரும்பும் விதத்தில் அமைத்துக் கொள்வீர்கள். காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். பெண்களுக்கு இன்று கூடுதல் பொறுப்புகள் ஏற்படக்கூடும். என்று காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இருக்காது. காதல் நம்பிக்கையுடன் இருக்கும். திருமணத்தில் போய்தான் முடியும். அது வரைக்கும் நீங்க கவலைப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் பிடிவாத குணத்தை விட்டுவிடுங்கள். பெரியவருக்கு சொல்லுக்கு மதிப்பு கொடுங்கள். வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். என்று மாணவர்கள் செய்ய நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். எல்லாவற்றிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி என்று இனிமையாக பேசி காரியங்கள் ஈடுபடுவீர்கள். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை கூட காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இனம் புரியாத சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடுங்க. யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற எண்ணம் வெளிப்படக்கூடும். கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள். என்று உங்களுக்கு முயற்சி திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்திரட்டாத்தி மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்கக்கூடும். சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். விருப்பங்களும் கண்டிப்பாக கை கொடுங்க.
எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடும். சந்தோஷமான தருணங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நெருக்கடிகள் எல்லாம் கண்டிப்பாக சமாளித்து விடுவீர்கள். இன்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடுங்க. பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்க கூடுங்க. இன்று ஓரளவு பொன்னான நாளாக இருக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரேவதி, மனம் போல் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். தைரியமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடும். எது நீச்சல் போட்டாது வாழ்க்கை வளமாக்கிக் கொள்வீர்கள். தெய்வீக சிந்தனை என்று ஏற்படக்கூடுங்க. கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. சிரமங்கள் இருந்தது கண்டிப்பாக சரியாகும். ஓரளவு சிறப்பான முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.